வணக்கம் நண்பர்களே. வெற்றி படிக்கட்டுகளில் இந்த பகுதியில் நம்ம என்ன பேச போறோம்னா, அதிகாலையில் எழுதல், சீக்கிரமா போய் தூங்கி சீக்கிரமா எழும்புறது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தேர்வுகள் எழுதக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு விதமா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஒவ்வொரு மாதிரி படிப்பாங்க. சில பேர் விடிய விடிய படிக்கிற பழக்கம் வச்சிருப்பாங்க, பகலில் தூங்குற பழக்கம் வச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு சாதாரண இளைஞன் 8 மணி நேரம் கண்டிப்பா தூங்கி ஆகணும். அந்த தூக்கம் நைட்டு 10 மணி அல்லது 11 மணிலிருந்து காலையில் 6 மணிக்கு வரைக்கும் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிப்புகள்லாம் சொல்லுது. படிக்கக்கூடிய ஒருத்தர் நைட்டு தூங்கி பகலில் படிக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்தை நீங்கள் கொண்டு வரணும். நம்ம பாடி அதை மாதிரி செட் ஆகிக்கும். இல்லை, என்னால் நைட்டு மட்டும் தான் படிக்க முடியும், பகலில் படிக்க முடியாது, எனக்கு கான்சன்ட்ரேஷன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கும். உங்கள் பாடி அதுக்கு செட் ஆகிறதுக்கு ஒரு பிரச்சனை வரும். நம்பர் 1. நிறைய மருத்துவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் நைட்டு தூங்கலைன்னா சில சுரப்பிகள் உங்களுக்கு சுரக்காது அப்படின்றாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நோய் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள். அப்போ ஏன் இந்த ஏர்லி மார்னிங் எழும்பணும் அப்படிங்கிறது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, 5:30 to 6 மணிக்கு எழும்பிட்டீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஏர்லி மார்னிங் எழும்புறதுல மெமரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு எழும்புவாங்க, அப்புறம் ஈவினிங் 10 மணிக்கு படுத்துருவாங்க. ஆனால் கல்லூரி போன பிறகு அந்த பழக்கம் மாறி போயிடுது. எப்போ தூங்குறாங்க, எப்போ படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சைக்கிளே இல்லாமல் இருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். 6 மணி நேரம் இரவில் தூக்கம், 10 மணிக்கு படுத்துடணும் அல்லது 11 மணிக்கு படுத்துடணும், 6 மணிக்கு நீங்கள் எழும்பி ஆகணும். 6 மணி நேரம் இரவில் தூக்கம், முடிந்தால் மதியம் ஒரு 3 மணி to 4 மணி ஒரு 1 hour ஒரு ஸ்மால் நேப். மினிமம் 7 மணி நேரம், மேக்ஸிமம் 8 மணி நேரம். 8 மணி நேரத்துக்கு அதிகமான தூக்கம் இருக்கக்கூடாது, 7 மணி நேரத்துக்கு குறைந்த தூக்கம் இருக்கக்கூடாது. ரெண்டுமே ஒருத்தர நோயில் உருவாக்கி விட்டுரும். சரி, ஏர்லி மார்னிங் ஏன் நம்ம சீக்கிரம் எழணும் அப்படிங்கிறோம்னா, மூளை ஒரு லாங் ரெஸ்ட்ல போயிட்டு படிக்கிறதுக்கு ஒரு பாடத்தை எடுத்தோம்னா ஒரு ஆண்டனா மாதிரி ரிசப்ஷன் பயங்கரமா இருக்கும். ஸோ காலையில் 6 மணிக்கு எழும்பி ஒரு சிஸ்டமேட்டிக்கா பிரேக் படிப்பு அப்படிங்கிற மாதிரி நைட்டு 11 மணிக்கு பிளான் பண்ணி தூங்கிடணும். ஒரு டைம் படித்தாலோ 2 டைம் படித்தாலோ எனக்கு சப்ஜெக்ட் அப்படியே ரிசப்டிவா ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ஞாபகம் வரணும். ஒருமித்த விஷயமா கொண்டு போகணும்னா கண்டிப்பா அதிகாலையில் எழும்பணும். சில பேர் சொல்லுவாங்க, அதிகாலையில் 3 மணிக்கு எழும்புறவங்க முனிவர், 4 மணிக்கு எழும்புறவங்க ஞானி, 5 மணிக்கு எழும்புறவங்க அறிஞர், 6 மணிக்கு எழும்புறவங்க மனிதன், 7 மணிக்கு ஒருத்தர் எழும்புனா அவன் எருமை. ஆனா மனிதனாவே இருப்போம் அப்படின்னா 6 மணிக்கு கண்டிப்பா எழும்பி ஆகணும். அதான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 15 நாள் ஒரு 20 நாள் தொடர்ந்து பழகிட்டீங்கன்னா இந்த பயாலஜிக்கல் கிளாக் உங்களை அப்படியே செட் பண்ணிடும். உங்களுக்கு அலாரமே தேவையில்லை. 6 மணிக்கு தான் நீங்க எழும்புவீங்க. இப்படி இருந்தா தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நாள் ஃபுல்லா எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது கணக்கிட்டு இந்த சைக்கிள்ல நீங்க படிச்சீங்கன்னா மட்டும்தான் சிறப்பா செயல்படுத்த முடியும். நீங்க சொல்றதையும் மூளை கேட்கும். நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.